ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சாஃப்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கடையில் வாங்கின குலோப் ஜாமுன் மிக்ஸ் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேங்க. இதை அளந்து பார்த்தேன், கரெக்டாக இந்த கப்பில் ஒரு கப்பு இருக்குதுங்க. இதை நம்ம ஜலிச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்ம மாவு பிசைகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க. அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான் ஜலிக்கிறது. இப்போ நல்லா ஜலிச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டுடலாங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ கையில் கொஞ்சம் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிக்கோங்க. இப்போ தான் மாவு நம்ம உருட்டும் போது கையில் ஒட்டாது. இப்போ உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அழுத்திக்கோங்க, அழுத்தி உருட்டுங்க. இப்போ தான் உங்களுக்கு விரிசல் இல்லாமல் வரும். இந்த மாதிரி அழுத்தி அப்புறம் லேசாக அப்படியே உருட்டுங்க. பாருங்கள், விரிசல் இல்லாமல் நம்மளுக்கு உருண்டை வந்துருச்சு. இப்போ இதை தட்டில் வச்சுக்கலாங்க. கரெக்டாக நம்ம ஒரே அளவில் நம்ம உருண்டை எடுத்தோம்னா குலோப் ஜாமுன் ஒரே சைஸில் வருங்க. இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சுங்க. நம்ம அடுத்து சக்கரை பாவு ரெடி பண்ணலாங்க. நான் எந்த கப்பில் நான் மாவு எடுத்தேனோ அதே கப்பில் 2 கப் சக்கரை போடுறேங்க. அதே கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சக்கரை இன்னும் கொஞ்சம் பாவு அதிகமாக வேணும்னா இன்னொரு 1 கப் கூட நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாகு ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. 10 நிமிஷமாக கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம பாகு பார்த்தா செக் பண்ணலாங்க. பாருங்கள், கரெக்டாக பிசு தன்மை வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து எண்ணெயை காய வச்சு குலோப் ஜாமுன் போட்டுக்கலாங்க. எண்ணெயை மிதமான சூட்டில் இருக்கணுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு குலோப் ஜாமுன் உள்ளேயும் வேகும், நல்லா வெளியும் வேகுங்க. நான் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்துடுச்சுங்க, எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் 2 நிமிஷம் கொடுங்க, டார்க்காக வந்துடும். இப்போ இதை ஜீரா பாவில் போட்டுக்கலாங்க. நான் 2 சொட்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருந்தேங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்கள் ரோஸ் எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கோங்க. இப்போ 2வது பேட்சும் நான் போட்டுட்டேங்க. இப்போ இதை நான் ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேங்க. இப்போ ஓவர் நைட் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், குலோப் ஜாமுன் எப்படி ஊறி, ஜீராப்பாவை ஊறி எப்படி நல்லா குண்டு குண்டுன்னு ஜூஸியாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. நம்மளோட குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஜீராப்பாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குதுன்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் தோணுது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நல்லா இந்த சம்மருக்கு ஜில்லுன்னு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. மேலே பிஸ்தா கார்னிஷ் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இந்த குலோப் ஜாமுனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.